Hi dear, welcome to SK Phonics and Spoken English Academy. நான் தான் உங்கள் சரவணகுமார். ஸோ எனக்கு இந்த வீடியோ எதை பற்றி சார் பார்க்க போகிறோம், ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். அதாவது ஏங்கிற ஒரு வவ்வாலுடைய ஷார்ட் சவுண்ட்ஸ் என்ன வருது அப்படிங்கிறதுக்காகவும் ப்ளஸ் அந்த கான்சோன் லெட்டர்ஸ் பிளெண்ட் ஆகும்போது என்னென்ன சவுண்ட்ஸ்லாம் மேக் பண்ணுது இதையும் பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி ஈ அப்படிங்கிற ஒரு வவ்வால் எடுத்துருக்கோம். இந்த ஈ வவ்வாலுடைய ஷார்ட் சவுண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஈ கூட என் சேருது, ஓகேவா? ஈ கூட என் சேருது அப்படின்னா அது என்ன சவுண்டை கொடுக்கும்? என் அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பிஇஎன் அப்படின்னு இப்படி ஒரு வேர்டு இருக்குது. இந்த வேர்டு எப்படி நம்ம எப்படி ஃபோனிங் பண்ணணும்? அதாவது பிக்கு இப்பு சவுண்டு இல்லைங்களா? அப்போ பிக்குனா இப்பு சவுண்டு, இஎன்னா என் சவுண்டு. அப்போ ரெண்டும் பிளண்ட் ஆகும்போது பென் அப்படின்னு வரும். என்ன வரும்? பென் அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். அடுத்து ஹெச்இஎன் என்ன சவுண்டு? ஹெச்னா ஹிக்கு சவுண்டு, இஎன் அப்படின்னா என் சவுண்டு. இப்போ ஹெச்இஎன் அப்படின்னா ஹென் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து டிஇஎன் அப்படின்னா இது எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? டீனா இட்டு சவுண்டு, இஎன் அப்படின்னா என் சவுண்டு. அப்போ டிஇஎன் அப்படி எப்படி பண்ணணும்? டென் அப்படின்னா ரீட் பண்ணணும். அடுத்து எம்இஎன் அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி நம்ம ரீட் பண்ணுறது? எம்க்கு இம் சவுண்டு, இஎன் அப்படின்னா என் சவுண்டு. அப்போ எம்இஎன் அப்படிங்கிறது எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? மென் அப்படி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து டிஇஎன் அப்படிங்கிற இந்த சவுண்ட் எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? இந்த வேர்டு எப்படி நம்ம ரீட் பண்ணுறது? டினா இட்டு சவுண்டு, இஎன்னா என் சவுண்டு. இப்போ டிஇஎன் அப்படின்னா டென் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து ஒய்இஎன் அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி நம்ம ரீட் பண்ணுறது? ஒய்க்கு இ சவுண்டு, இஎன் அப்படின்னா என் சவுண்டு. அப்போ ஒய்இஎன் அப்படின்னா என் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். இல்லைங்களா? சரி, அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணால் இஎன் சேரும்போது என் சவுண்டை கொடுத்துச்சு இல்லைங்களா? இப்போ பாருங்க, இ கூட டி சேர்ந்து என்ன சவுண்டை கொடுக்குது அப்படின்னா எட் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சவுண்டை கொடுக்கும்? எட் அப்படின்னு சவுண்டை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஇடி அப்படின்னு இந்த வேர்டு வருது அப்படின்னா இது எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? பிக்கு இப்பு சவுண்டு, இடினா எட் சவுண்டு. அப்போ பிஇடி அப்படிங்கிறத பெட் அப்படின்னு நம்ம படிக்கணும். எப்படி ரீட் பண்ணணும்? பெட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து ஜேஇடி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இந்த வேர்டு எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? ஜேக்கு இட் சவுண்டு, இடிக்கு எட் சவுண்டு. அப்போ ஜேஇடி அப்படின்னா ஜெட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து என்இடி அப்படிங்கிற வேர்டு எப்படி சார் நம்ம ரீட் பண்ணுறது? என்னுக்கு இன் சவுண்டு, இடிக்கு எட் சவுண்டு. அப்போ என்இடி அப்படின்னா நெட் அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். அடுத்து டபிள்யூஇடி இப்படிங்கிற வேர்டு எப்படி நம்ம ரீட் பண்ணுறது? டபிள்யூக்கு இவ்வு சவுண்டு, இடிக்கு எட் சவுண்டு. அப்போ டபிள்யூஇடி அப்படிங்கிறத வெட் அப்படி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து ஜிஇடி அப்படிங்கிற வேர்டு எப்படி நம்ம ரீட் பண்ணுறது? ஜிக்கு இக்கு சவுண்டு, இடி அப்படின்னா எட்டு சவுண்டு. அப்போனா வரும் ஜிஇடி அப்படிங்கிறத கெட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து எஸ்இடி அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி ரீட் பண்ணுறது? எஸ்ஸுக்கு இஸ் சவுண்டு, இடிக்கு எட் சவுண்டு. அப்போ எஸ்இடி அப்படிங்கிறத செட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே, அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், இஜி அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்கு இல்லையா? இ கூட ஜி சேரும்போது அது என்ன சவுண்டை கொடுக்குது? எக் அப்படின்னு சவுண்டை கொடுக்குது. புரியுதுங்களா? என்ன சவுண்டை கொடுக்குது? எக் அப்படிங்கிற சவுண்டை கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்இஜி இப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இந்த வேர்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது? எல்லுக்கு இல் சவுண்டு, இஜிக்கு எக் சவுண்டு. இப்போ இல்லு ப்ளஸ் வரும் லே, அப்போ லெக் அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். புரியுதுங்களா? அடுத்து பிஇஜி அப்படிங்கிற சவுண்டு கொடுக்கும். பி அப்படின்னா இப்பு சவுண்டு, இஜி அப்படின்னா எக் சவுண்டு. அப்போ இப்பு ப்ளஸ் ஏ பே, அப்போ பெக் அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். அப்போ பிஇஜி அப்படின்னா பெக் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பிஇஜி அப்படின்னா பெக் அப்படின்னு வரும். ஏன்னா இந்த பின்னா இப்புன்னு சொல்லணும், இந்த பின்னா இப் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இது இப், இது இப். அப்போ இதை பெக் அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கணும்? பெக் அப்படின்னு படிக்கணும். அடுத்து கேஇஜி இந்த வேர்டு எப்படி ரீட் பண்ணணும்? கேனா இக்கு சவுண்டு, இஜினா எக்ஸ் சவுண்டு. இப்போ கேஇஜி அப்படின்னா கெக் அப்படின்னு சவுண்டை கொடுக்கும். அடுத்து எம்இஜி அப்படின்னு என்ன சவுண்டு? எம்னா இம்மு சவுண்டு, இஜினா எக்ஸ் சவுண்டு. இப்போ எம்இஜி அப்படின்னா மெக் அப்படின்னு சவுண்டை கொடுக்கும். அடுத்து பிஇஜி அப்படின்னு இருக்குது. பிஇஜி ஏக நீங்கள் பார்த்து தான் சேம் வேர்டு ரிப்பீட் ஆகிட்டு சொல்லுவோம் ப்ராப்ளம். இது எப்படி தான் படி பண்ணோம்னா பெக் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். ஸோ ஓகே, ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் டு அப்டேட் யுவர் ரீடிங் ஸ்கில்.
you have any clarification, you just ask me in the comment section. We will see the next video. Thank you for watching.